சார் அங்க பாருங்க. என்னாச்சு? ஸ்டேஷனுக்கு உடனடியாக ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. உன் பேர் என்ன? என்ன நடந்துச்சு? என் பேரு ஆஹாமு. நான் ஒருத்தனை கொன்னுட்டேன். இப்போ ஹைவேஸில் இருக்கு. இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒரு டெட் பாடியும் இருக்கு. மேடம் வந்துட்டாங்க. ஃபாரன்சிக் டீமை உடனே அனுப்பு. அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. மேடம் இவர் தான் டேம். நான் கிரைம் பிரான்ச்சில் இருந்து வரேன் மேடம். என் பேரு லுக். இந்த கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்றேன். தெரியும் மேடம். விபத்து அங்கே நடந்திருக்கு. பிக் கை. சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ண சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஆக்சிடென்ட்டை பற்றின தகவல் ஏதாவது நமக்கு கிடைக்கும். சரி, ஏதாவது தடயம் கிடைச்சதா? மேடம், எங்களுக்கு 2 பாக்கெட் கோகைன் கிடைச்சிருக்கு. டெட் பாடி? டெட் பாடி எங்க? டெட் பாடி எங்க டனல்ல இருக்கு. இதாலதான் கொலை நடந்திருக்கா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல இருந்து வெளிவந்த குண்டு யாருக்கும் படல. கிட்டத்தட்ட 2:30 மணிக்கு இவர் இறந்திருக்காரு. பாடியை யாரும் நகர்த்துற மாதிரி தெரியல, அதனால இவர் இங்க தான் இறந்திருப்பார்னு நினைக்கிறேன். இவரோட உடம்புல நிறைய காயங்கள் இருக்கு. இங்க பாருங்க, இடது கையில அதிகமா காயம் பட்டிருக்கு. நெஞ்சு பகுதியில் இருக்கிற எலும்புகள் உடைஞ்சிருக்கு. தாடையும் நகர்ந்திருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது இவரை யாரோ பலமா தாக்கியிருக்காங்கன்னு தெரியுது. ஆக்சிடென்டால இந்த காயங்கள் பட்டிருக்குமா? இல்ல, போரன்சிக் பார்வையில பார்க்கும்போது இந்த காயங்கள் கைகளால தாக்கியதால ஏற்பட்டதுன்னு தெரியுது. இவருடைய கழுத்தை பாருங்க, எங்கேயுமே வெட்டுப்பட்ட காயமே தெரியல. ஆனா இவரோட கழுத்து எலும்பும் மூச்சு குழாயும் உடைஞ்சு போயிருக்கு. இது கொலையா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு.
ஸ்டான்லி சிறைச்சாலை. விரல்களை மடக்க முயற்சி பண்ண. என்னால முடியல. எதையும் என்னால பிடிக்க முடியாது. வானிலையில மாற்றம் வரும்போது என் கைகள் நடுங்க ஆரம்பிக்குது. இங்க பாரு நண்பா, உன்னோட எலும்புல ஆழமா அடிபட்டிருக்கு. சரியான நேரத்துல வைத்தியம் பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்காது. அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு காயம் படுறதுக்கு முன்னாடி அவனை 30 வாட்டி குத்துனேன். இந்த காயத்தை பார்க்கும் போதெல்லாம் என் பொண்ணை கொண்டவனை பழி வாங்கிட்டேங்கிற சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஆமா, அது என்னமோ உண்மைதான். ஆ, அப்புறமா பேசலாம். வந்துட்டானுங்க. மறுபடியும் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? டேய், இடத்த காலி பண்ணுங்கடா. வாப்பலாம். போடா. போறோம் வாப்பா வாப்பா. போடா போடா. ஏந்து போடா. போறேன்னு சொல்லிட்டேன்ல, விடுங்க. போங்கடா. நீங்க உட்காந்து பேப்பரை படி. யாருக்குமே பயம் இல்லை. அடக்குனாதான் சரிப்பட்டு வரும். அவங்கள பார்க்காத. நேற்று இரவு ஹைவே டனலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவரை யாரோ கொடூரமாக கொன்றிருக்கிறார்கள். கொல்லப்பட்டது யார் என்ற அடையாளம் தெரிந்திருக்கிறது. அவரது பெயர் மேக் விங்யாங். அவரை பொதுவாக ஷாக் யாங் என்று அழைப்பார்கள். அவர் மீது பல போலீஸ் வழக்குகள் உள்ளன. சம்பவம் நடந்த இடத்தில் போதைப் பொருட்கள் கிடைத்துள்ளதால் அதற்காகத்தான் கொலை நடந்திருக்க வேண்டும் என்று போலீஸ் கருதுகிறார்கள். இன்ஸ்பெக்டர் லூக்கியன்சன் இந்த வழக்கை ஆய்வு செய்கிறார். சார், நான் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணணும். ரொம்ப முக்கியமான கால் சார். பண்ணலாம். போன் கொடுங்க முதல்ல சார். ஃபார்ம் ஃபில் பண்ணி ஃபார்ம் அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம் சார். இது ரொம்ப அர்ஜென்ட். அர்ஜென்ட்னா வெளியில இருந்து யாராவது சார், கொண்டு வர important call, சொல்லு. sir. அப்ப ஜெயிலர் கிட்ட சொல்லு, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. சார், அப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரி சொன்னா பேச புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு கால் தான் சார். முடியாது. இதுக்கு மேல எதுவும் பேசாத சார். அது போ போ. சார் ப்ளீஸ், நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃபோன் கால் தான். நான் லூக்கியன் செம்ம சந்திக்கணும். அவங்களுக்கு இந்த கேஸில் என்னால் உதவி செய்ய முடியும். எஸ் சார். உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா சார்? டீ, காஃபி, ஜூஸ்? என்ன மேலதிகாரி மாதிரி ஆர்டர் போடுற? போய் உன் வேலையை பாருப்போ. கண்டிப்பா அந்த கிழவனை ஒரு வழி பண்ணணும். ஏடா சண்டை போட்டுருக்கீங்க? நிறுத்துங்கடா. ஏய், தம்பி நிறுத்துங்க. அவனை விடாத. நான் லூக்கியன் செம்ம சந்திக்கணும். நான் லூக்கியன் செம்ம சந்திக்கணும். அந்த கைதியோட பேரு ஆஹாமு.
3 வருஷமா இந்த ஜெயிலில் இருக்கான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நேற்று திடீர்னு ஃபோன் வேணும்னு கேட்டான். முடியாதுன்னு சொன்னோம். எல்லாருக்கிட்டையும் சண்டை போட ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான். அவன் இப்படி பண்ணது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எத்தனை பேர் அடிச்சான்? 17 கைதிகளை. ஓப்பன் பண்ணு. மேடம், நான் அடிச்ச அந்த கைதிகளுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சிகரெட் பாக்கெட்டுகளை வர வைக்கிறீங்களா? அடுத்த முறை பணம் கொடுத்துட்றேன். அடுத்த முறையா? நீங்க திரும்ப வருவீங்க. ஷாக்கியா பாக்ஸிங் ரிங்ல அவங்க கூட நான் சண்டை போட்டிருக்கேன். இந்த கொலையை பண்ணது யாருன்னு தெரியுமா? ஏன் பண்ணான்னு தெரியும். அவன் உனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா அவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியும். அவன் மறுபடியும் கொலை பண்ணுவான். அது உனக்கு எப்படி தெரியும்? அது சாதாரணமான ஃபைட்டா இருந்திருந்தா அந்த ஆள் செத்துருக்க மாட்டான். ஒருவேளை அது ஆக்சிடென்ட்டா இருந்தா அவன் அங்கிருந்து தப்பிச்சிருக்க மாட்டான். பழி வாங்குற முயற்சியா இருந்தா அவன் கன்னை யூஸ் பண்ணிருப்பான். வெறும் கைகளால் ஒருத்தரை கொல்றது வித்தியாசமான விஷயம். கண்டிப்பா இதுக்கு பின்னணியில ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடியும். அவனை பிடிக்கிறதுக்கு என்னால உங்களுக்கு உதவ முடியும். என்னை இங்கிருந்து வெளியேடுங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு உன்னோட உதவி எனக்கு தேவைப்படும்னு ஏன் நினைக்கிற? அவனோட யோசனையும் மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியுங்கிறதுனாலயா? சரியான நிலையில இருக்கிற தோள்கள், கைமுட்டி கால் முட்டி, கையும் காலும் எந்த நிலையிலையும் வழுக்காத அழுத்தமான பிடி, மனிதனோட உறுப்புகள் தான் அவனோட உண்மையான ஆயுதங்கள். இது எல்லாமே ஒருங்கிணையும் போது மனசும் மூளையும் ஒன்னாகும். மூளை ஆற்றலோட ஆற்றல் சக்தியோட சேரும். உள்ள இருக்கிற முழு சக்தியும் வெளியே வரும். ஆற்றலோட மூலப்பொருள் மனுஷனுக்குள்ள இருக்கும். அதை பத்தி தெரியலன்னா சண்டையை பத்தி யோசிக்கவே கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் உளராத. எனக்கு குங்ஃபூ தெரியாது, ஆனா எத்தனையோ கேஸை நான் சால்வ் பண்ணிருக்கேன். உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சதுனால மட்டும் எனக்கு உதவ முடியும்னு நினைக்காத. நான் எதுக்காக நீ சொல்றதெல்லாம் நம்பணும்? டாங்சிங் டிங், டாம்டிங் யூ, சோச்சியோன், யோங்சிங் யான், ஃபங் மேனாய், ஃபூசிங் டாய், ஃபோங்லுங் டாக். அடுத்து சாக போறது இந்த 7 பேர்ல ஒருத்தர் தான். நிக்க கூடாது, உட்காரு உட்காரு. இந்த 8 பேரை பத்தின விவரங்களை சேகரிங்க. 8 பேரா? இவனையும் சேர்த்து. ஓகே மேடம். கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி டாம் கிங் யூன்னு ஒருத்தர் இருந்தார். ஆசியா கண்டத்தில் சிறந்த கிக்கிங் சாம்பியன் அவர் தான். எப்படிப்பட்ட ஆளையும் அவர் தோக்கடிச்சிருவார். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ஒரு கலைஞனா மாறிட்டார். என் பேரு ஃபுங்கியூ சாவ். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நான் உன் கூட மோத போறேன். இதுல தோக்குறவன் சாவா. கீழே இறங்கு, இல்லன்னா அடிப்பட்டே சாவ.
இப்போ நீ சண்டைக்கு தயாரா? உன்னோட ஒரு காலு குட்டையா இருக்கு, ஆனாலும் நீ நல்லா சண்டை போடுற. இந்த சண்டையை கத்துக்க நீ கடுமையா பயிற்சி எடுத்திருக்கிற. கிக்கிங்ல நீ ஈட இணையற்றவன். உன்னை தோக்கடிக்கணுன்ற வெறியோட வந்திருக்க. டுங் சிங் டிங், டாம் கிங் யூ, ஃபூசிங் டை, ஃபாங் லுக் டக். இவங்க மேல போலீஸ் கேஸ் எதுவும் இல்ல. இவங்கெல்லாம் வேற வேற தொழில் பார்க்கறவங்க. இவங்க எல்லாருக்குமே மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரியுமா? செக் பண்ணி சொல்றேன் மேடம். அஹாமாவோட கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. போர்ஷனோட 6 மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளப்புகளை இவர் ஒருங்கிணைச்சிருக்காரு. இவர் ரொம்ப புகழ் பெற்றவர். இவர் பேரை பார்த்து அந்த கிளப்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நிறைய போலீஸ்காரங்களுக்கும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து கொடுத்திருக்காரு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு கொலை பண்ணிட்டாரு. அதுக்காக அவருக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அதனால கிளப் மூட வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. மேடம், ஒரு பிரச்சனை. நிகழ்ச்சி தடப்பட்டதுக்கு மன்னிக்கணும். சற்று முன் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிரேக்கிங் நியூஸ். இன்னைக்கு காலையில ஆர்ட்ஸ் எக்ஸ்போல ஒரு கலைஞனோட கொலை நடந்திருக்கு. அவருடைய பேரு டாம் கிங் யூ. அவனை பிடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவுறேன். என்னை இங்கிருந்து வெளியேடுங்க. அவனை என்னால புரிஞ்சிக்க முடியும். நான் ஏன் நீ சொல்றதெல்லாம் நம்பணும்? டோங் சிங் டீம், டாம் கிங் யூ அடுத்து சாக போறது இந்த 7 பேர்ல ஒருத்தர் தான். கண்டிப்பா அவன் மறுபடியும் கொலை பண்ணுவான். டாம் கிங் யூவை யாரோ கொன்னுட்டாங்க. பலமான கிக்கால தானே உயிர் போயிருக்கு. அது உனக்கு எப்படி தெரியும்? டாம் கிக்கிங்ல புகழ் பெற்றவன். அவனை கிக் அடிச்சே சாகடிச்சிருக்கான். மேக் ஒரு சிறந்த பாக்ஸர். அவனையும் பாக்ஸிங் முறையில் கொலை பண்ணியிருக்கான். என்னை வெளியே எடுங்க, நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இல்லைன்னா நான் சொன்ன எல்லாருமே சாவாங்க. விரைவு, மிக விரைவு. தேங்க்ஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். இது உன்னோட டெம்பரரி பாஸ். இப்ப இருந்து நீ அபிஷியல் கஸ்டடியில இருக்க. இதுல ஒரு மொபைல் இருக்கு. இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு இந்த மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆகக்கூடாது. திரும்ப நீ ஜெயிலுக்கு போகணுமா வேண்டாமா, போனா எத்தனை நாள் இருக்கணும், அதெல்லாம் அப்புறமா முடிவெடுக்கப்படும். நீ சொன்ன மாதிரி உன்னை வெளியில எடுத்துட்ட. இந்த கேஸ்ல நீ எனக்கு எப்படி உதவி செய்ய போறேன்னு சொல்லு. கொலைகள் நடந்த சீக்வென்ஸை பார்க்கும்போது
கொலகார மார்ஷியல் ஆர்ட்ஸை ஃபாலோ பண்றாங்கிறது நல்லா தெரியுது. முதல்ல கை கால்கள், அழுத்தமான பிடி, அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள இருக்கிற ஆற்றல். சிறந்த வீரர்களை தான் அவன் தேர்ந்தெடுத்து கொண்டுகிட்டு இருக்கான். சரி, அடுத்ததா அவன் யாரை கொல்ல போறான்? தெரியல. மூடியாச்சு. நாளை காலையில வா. சம்பவம் நடந்த 2 இடத்துல எங்களுக்கு இது கிடைச்சது. என்ன இது? எனக்கு தெரியாது. அவன் ஒரு சீக்வென்ஸை ஃபாலோ பண்றானா? பாக்ஸிங், கிக்கிங், கிராப்ளிங். அப்படின்னா அவன் அடுத்து கொல்ல போறது இங்க இருக்கிற சிறந்த கிராப்லரையா? இருக்கலாம். ஓ, இவன் கைய பயங்கரமா முறிச்சிருக்கான். எலும்பே உடைஞ்சிருக்கு போல இருக்கே. கிராப்லிங். ஒருத்தன் தான் இந்த கொலைகளை எல்லாம் செய்யறான்னா அவன் பாக்ஸிங், கிக்கிங், கிராப்லிங் எல்லாத்துலயும் கை தேர்ந்தவனா இருக்கணும். உண்மைதான். இன்னைக்கு நான் உங்ககிட்ட சண்டை போட வந்திருக்கேன். சண்டையில தோக்குறவா இவனோட கண்ணு திறந்திருக்கு. ப்ளீஸ் அதை மூட விடுங்க. இவன் என்னோட நண்பன்.
போலீஸ் கதவு தரங்க. மேடம், பக்கத்துல இருக்கிற எல்லா பில்டிங்லயும் தேடி பார்த்துட்டோம். ஆகாமு அங்க இல்ல. சாரி, இப்போ என்னால கால் அட்டெண்ட் பண்ண முடியாது. உங்க மெசேஜ் சொல்லுங்க. சென், நான் ரிலீஸ் ஆகிட்டேன். நான் இப்போ ஃபோஷனுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி. ஷிஃபு, நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். மற்ற கிளப்புகள் எல்லாத்தையும் தோக்கடிச்சா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனால் என் கையால் ஒரு கொலை நடந்து போச்சு. எல்லாமே வீணா போச்சு. என்னை மன்னிச்சிரு. இது உனக்காக. கண்டிப்பா இந்த கயிறு உன்னை காப்பாத்துன்னு எனக்கு நம்பிக்கை இருக்க. உன்னை நீ கட்டுப்படுத்த இது உனக்கு உபயோகப்படும். என்ன இது? சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம ஸ்கூலுக்கு ஒருத்தன் வந்தா. கிட்டத்தட்ட 30 வயசு இருக்கும். அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. இதோ உங்ககிட்ட கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தா. ஏன் கேக்குறீங்க? நான் இப்போ ஹாங்காங் போலீஸ்க்கு உதவி செஞ்சிட்டு இருக்கேன். நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிற கேஸுக்கு இது ரொம்ப முக்கியமான தடயம். அதான் கேட்டேன். ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா
இத டோஃபுக் மிங்கி கிட்ட காட்டுறது நல்லது. நிச்சயமா அவருக்கு இத பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கும். அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். நாளைக்கு போய் பார்க்கலாம். ஓகே, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். விரைவில், மிக மிக விரைவில். டீ சாப்பிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒரு காலத்துல இந்த பறவை பணக்காரங்க வீட்டுல கூடு கட்டி வாழும். இப்ப இதை எல்லா இடத்துலயும் பார்க்கலாம். இதோட பேரு ஈவ் ஸ்வாலோ. குயிங் பரம்பரையில மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்ச எல்லாருமே போட்டி போட பீஜிங் வருவாங்க. பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் அந்த போட்டியில தோக்கறவங்களுக்கு இந்த ஈவ் ஸ்வாலோ கொடுக்கப்பட்டது. இது டூப்ளிகேட்டு. ஒரிஜினலா இத வெள்ளியிலயும் லெட்லயும் செஞ்சாங்க. அது விலை மதிப்புள்ளது. இது ஒரு கான்சலேஷன் பிரைஸா? இந்த பரிசுக்கு பின்னால இன்னொரு அர்த்தமா அடங்கி இருந்தது. வெளியில இருந்து பார்க்கும்போது இது ஒரு கான்சலேஷன் பிரைஸ் மாதிரி இருக்கும். ஆனா உண்மையிலேயே இனி நீ எதுக்கும் உதவ மாட்டேங்கிற கடுமையான செய்தியை இது தெரிவிச்சது. இந்த பறவைய போல நீயும் குயிங் பரம்பரையோட கட்டுப்பாட்டுல வாழணும்னு சொல்லுது. புரிஞ்சுதா? ஆனா இத பத்தி நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க? ஹாங்காங்ல ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களை கொல்றான். சம்பவம் நடக்கிற இடத்துல இதை வச்சுட்டு போறான். அவன் ஒரு மாற்றுத்திறனாளி. அதாவது அவனோட கால் ஒண்ணு சின்னதா இருக்கும். வேற ஏதாவது கேட்கணுமா? இன்னும் ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப உதவியா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு அவனை தெரியும். 6 வருஷத்துக்கு முன்னாடி அவன் என் கூட போட்டி போட்டான். கடுமையான சண்டை நடந்தது. கடைசியில் அவன் என்னை தோக்கடிச்சிட்டான். எனக்கு இதே மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டு போயிருக்கான். அவனுடைய பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. அப்படிப்பட்ட பேரை கேட்டதே இல்லை. இடது கால் குட்டையா தான் இருந்திருக்கு. என்னதான் குட்டையா இருந்தாலும் அவங்கிட்ட மிகப்பெரிய சக்தி இருக்கு. கடுமையான பயிற்சியால தன்னுடைய பலவீனத்தையே பலமா மாத்திக்கிட்டான். மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் அவனுடைய ஆற்றல் வியக்கத்தக்க விஷயமா இருந்தது. அவன் இப்ப எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனும் அவனுடைய மனைவியும் சூக்வே லைன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேடம், யார் பேசுறது? நான் தான் ஆஹாமோ. நீ எங்க இருக்க? ஜெயில இருந்து தப்பிச்சிருக்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இப்ப நீ வாண்டட். கொலைகாரனை பத்தி எனக்கு ஒரு தகவல் தெரிஞ்சிருக்கு. அனுமதி இல்லாம எல்லையை தாண்டது பெரிய குற்றம். இப்ப நினைச்சாலும் என்னால அவனை ஜெயில தள்ள முடியும். இது மார்ஷல் ஆர்ட்டுக்கு சம்பந்தப்பட்ட கேஸ். எங்க உதவி இல்லாம இதை சால்வ் பண்ண முடியாது. அந்த கொலைகாரனை பிடிக்க நாங்க உதவி செஞ்சாலும் மறுபடியும் ஒரு ஜெயிலுக்கு போகணுமா? முடிவு ஏன் கையில இல்ல.
அவன் இங்க இல்ல, நீங்க மேல வரலாம். நீ ஏர்போர்ட்ல விசாரிச்சு பாரு. ஓகே மேடம். நீ மேல போய் செக் பண்ணு. ஓகே மேடம். நீங்க 2 பேரும் இங்கேயே இருங்க, எதையும் தொடாதீங்க. நாங்க வீடு பூரா தேடி பார்த்துட்டோம், இங்க யாருமே இல்ல. இந்த இடத்துல வாடகைக்கு இருந்த பொண்ணு பேரு ஷம்சுவேட். அவ கூட தான் ஃபுங்கியூஸா இருந்தானா, ஆனா அவங்க காலி பண்ணிட்டாங்களா. இவங்க தான் இந்த வீட்டோட ஓனர், இவங்க தான் இதெல்லாம் சொன்னாங்க. அவனோட பேரு ஃபுங் யூ சவ். ஷம்சுவேட் அவனோட பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் ஒருத்தர் ரொம்ப விரும்பினாங்க. ஆனா ஷம்க்கு கேன்சர் நோய் வந்துடுச்சு. ஃபுங் எப்பவுமே மார்ஷல் ஆர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவான். அத அங்க பாருங்களேன். களங்கம் இல்லாத நிலையான நிம்மதியை நீ உணரணும். இந்த உலகத்துல பிறந்து வளர்ச்சி அடையக்கூடிய எதுவா இருந்தாலும் கண்டிப்பா தன்னோட இடத்துக்கு ஒரு நாள் திரும்ப போய் தான் ஆகணும். எழுதப்பட்ட விதி எதுவோ அது நிச்சயமா நடக்கும். இந்த வாழ்க்கையில எதுவும் நிரந்தரம் இல்லை. இதுதான் வாழ்க்கையோட அர்த்தம். ஒரு நாள் அவன் மொட்டை மாடியில பிராக்டிஸ் பண்றத நான் மறைஞ்சிருந்து பார்த்தேன். ஒரு தொட்டியில ஏதோ வெள்ளையா ஒரு பொருள் இருந்தது. அதை எடுத்து தன்னோட முகத்துல பூசிக்கிட்டான். ரொம்ப அழுத்தி பூசினதால அவன் முகத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சது. அத பாக்கும்போது அவன் பைத்தியம் ஆயிட்டானோன்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு பிராக்டிஸ், பழங்காலத்து முறை. இதுல கல்லுப்பை பயன்படுத்துவாங்க. கடல் கல்லுப்பு. சருமத்தை இறுக்கமாக்க உப்பை வச்சு தடவுவாங்க. வலியை தாங்குற சக்தி அதிகமாக எப்படி பண்ணுவாங்க. அவன் தன்னோட பலவீனத்தை பயங்கரமான ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டான். இந்த உலகத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. இப்ப நான் தனிமரம் ஆயிட்டேன். இனி என்னால மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்கள் எல்லாரையும் எதிர்க்க முடியும். அவனோட குறிக்கோள் இதுதான். இனி மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்கள் எல்லாரையும் நான் எதிர்ப்பேன். நம்பர் 1 ஆகணும்னு நினைக்கிறான். ஆனா சில மாசங்களுக்கு முன்னாடியே அவங்க ஹாங்காங் போயிட்டாங்க. போறதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் வாடகை பணத்தையும் கொடுத்துட்டு போனாங்க. மேடம், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காட்டணும். நான் ஏர்போர்ட்ல விசாரிச்சேன். அவங்களுக்கு ஷம்சுவேட்ட நல்லா தெரியும்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க வீல் சேர்ல பல மணி நேரமா லாபியில தனியா இருந்திருக்காங்க. அவங்களுக்கு அதிகாரிங்க தான் உதவி செஞ்சிருக்காங்க. ஹாங்காங் ஏர்போர்ட்லயும் நாங்க விசாரிச்சோம். அவங்களோட ரெக்கார்ட் கிடைச்சது. 3 மாசத்துக்கு முன்னால அவங்க ஃபோஷான்ல இருந்து ஹாங்காங் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள பத்தின தகவல் இல்ல. 6 வருஷத்துக்கு முன்னால ஃபுங்யூசாவை ஃபோஷான்ல இருக்கிற ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அவன் ஹாங்காங் வந்ததுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. அவன் ரொம்ப திறமைசாலி. எந்த தடையும் இல்லாம ஹாங்காங்குள்ள நுழைஞ்சிருக்கான். இந்நேரம் அடுத்தது யார கொல்லணும்னு அவன் பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். நான் அவங்க கூட போய் ஆகணும். என்னை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க போட்ட கண்டிஷன் அதுதான். நீ ஷாங்டாங்கில் இருக்கிற அங்கிள் சோவோட வீட்டில் கொஞ்ச நாள் தங்கி இருந்தா நல்லது. நிலுசின், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ ஃபுங்கிஷோட சண்டை போட்டிருக்க, பயங்கரமா காயப்பட்டிருக்க, உயிர் போகிற நிலைமை. இந்த தடவை என்ன ஆனாலும் சரி, உன்னை நான் தனியா போக விட மாட்டேன். உன் நன்மைக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. அந்த குற்றவாளியை பிடிக்கிற வரைக்கும் நீ ஷாண்டாங்ல இருந்தா போதும். சரி. நான் ஒன்னு சொல்லட்டுமா? என் மேல உண்மையாவே அன்பு இருந்தா என்ன இங்க விட்டுட்டு போகாம உங்க கூட கூட்டிட்டு போங்க. ஆனா மேடம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்களும் எங்க கூட ஹாங்காங் வரலாம். என்னது? ஆனா மேடம், கண்டிப்பா வரேன். எனக்கு பதிலா வேற டீச்சரை பாத்துக்க சொல்லி மிஸ் லீ கிட்ட சொல்லிட்டு வரேன். வேண்டாம் சின், நீங்க கூட வரக்கூடாது. சின், நான் சொல்றத கேளு. வேண்டாம் மேடம். இவ்வளவு எதுக்கு நம்ம கூட வர சொல்றீங்க? இவன் நம்ம கூட வந்தானா உன்னோட கவனம் முழுக்க கேஸ் மேல இருக்கும். மேடம், தயவு செஞ்சு அவளை கூட்டிட்டு போக வேண்டாம் மேடம். மேடம்,
வாழெல்லாம் அங்க கொண்டு வரக்கூடாது. நான் தினமும் பிராக்டிஸ் பண்ணுவேன். இந்த வாளை எங்க அப்பா எனக்கு அன்பளிப்பா கொடுத்தாரு. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த பால் இல்லாம எங்கேயும் வரமாட்டான். உன்னோட கணிப்புப்படி அவன் அடுத்ததா யார கொல்லுவான்? கிராப்லிங்க்கு அப்புறம் ஆயுதங்கள். மேடம், எல்லா யூனிட்ஸும் தயாரா இருக்கு. தெருக்களையும் நம்ம ஆளுங்க கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. வெரி குட், பி கேர்ஃபுல். மிஸ்டர் சௌ, இன்னைக்கு இங்க சாப்பிட போறது இல்லையா? இல்ல, வைஃப் கூட சேர்ந்து வீட்ல சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சமையல்காரர் உனக்கு ஆயுதங்களை பயன்படுத்த கத்து கொடுத்தாரா? அவர் ஒரே ஒரு கம்பால 10-12 பேரை சுழட்டி அடிப்பாரு. வாங்க. வணக்கம் மாஸ்டர். மிஸ்ஸின், சாப்பிட்டு பாருங்க. ஓகே. ஏய் போ. மாஸ்டர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க என்னோட ஃப்ரெண்டு மிஸ் லுக். உட்காரு. நான் சமைச்சது சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இது வரைக்கும் ஃபைட்ல என்ன தோக்கடிச்ச ஒரே ஒரு ஆளு நீதான். எல்லாம் உங்களோட ட்ரைனிங் தான். நான் பிராக்டிஸை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நான் ஆசைப்பட்டாலும் யாருக்கும் கத்து கொடுக்க முடியாது. இங்க பாரு. ஓ, இது எப்படி ஆச்சு? 2 வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட்ல உடைஞ்சு போச்சு. இப்ப பிளேட் வச்சிருக்காங்க. அப்போ உங்க ஸ்கூல் என்ன மறந்துட்டியா? ஒரு முறை என் ஸ்கூல் ஸ்டூடெண்டோட போட்டி போட்டு அவனை தோக்கடிச்சல்ல, அந்த ஸ்டூடெண்ட் தான் இப்ப ஸ்கூல்ல பாத்துக்கிறான். நான் இப்ப அங்க போறது இல்ல. ஆக்ஷன் ஹீரோ ஹுங்கே. ஓகே, அடுத்த ஷாட் ரெடி. கேமரா பைக் மேல ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. கேமரா கீழே வரும்போது லெஃப்ட்ல இருக்கிற பாய்ஸ் எல்லாரும் அங்கிப்பன் நோக்கி இந்த பக்கம் ஓடி வரணும். புரியுதா? ஓகே சார். உங்களுக்கு புரிஞ்சதா? ஓகே சார். ரெடி, ஸ்டார்ட். என்னாச்சு? எப்படி விழுந்தது? ஏய், பைக் ஏன்டா அதுக்குள்ள கீழே போட்டீங்க? யாரு இந்த ஆளு? யாரா அவன்? அவனை வெளியே போக சொல்லு. ஏய், வெளில போடா. ஏய், உன்னதான் போடா. இது சினிமால போடுற சண்டை இல்ல. எல்லாரும் போங்க. உன்னையும் என்னையும் மாதிரி இருக்கிற வந்தவன். ஆனா இங்க ஸ்டண்ட் மாஸ்டரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. கண்டிப்பா உனக்கு உண்மைக்கும் பொய்யுக்குமான வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால இன்னைக்கு நான் உன் கூட உண்மையா போட்டி போட வந்திருக்கேன்.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி பார்த்தா உடம்புல 14 காயங்கள் இருக்கு. கழுத்தை அறுத்ததுனால இறந்து போயிருக்காரு. வெட்டுக்காயம் எல்லாமே ரொம்ப ஆழமா இருக்கு. மேடம், வாள் மேல அங்கி போட கைரேகை மட்டும்தான் இருக்கு. சம்பவம் நடந்த இடத்துல இந்த துண்டு துணி கிடைச்சது. இது மேல கொஞ்சம் ரத்தம் பட்டிருக்கு. இந்த ரத்தத்தோட டிஎன்ஏவையும் ஃபைல்ல இருக்க டிஎன்ஏவையும் சேர்த்து பாருங்க. மேட்ச் ஆனா தெரியப்படுத்துங்க. எஸ் மேடம். பாக்ஸிங், கிக்கிங், கிராப்ளிங், இப்ப ஆயுதங்கள். வெளியில ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும். அடுத்தது என்ன? அடுத்து அவன் கொல்ல போறது யார? ஏன் எல்லாரையும் கொல்லணுங்கிற வெறியோட அவன் அலையிறான்? அப்படி வெறி பிடிச்சு அலையிறவன் கண்டிப்பா மனநோயாளியா தான் இருப்பான். அவன் ஒரு பைத்தியம். அதனாலதான் உன் கூட போட்டி போட்டவனை சாகடிச்சியா? அதுக்கு தான் ஜெயில போட்டாங்க. தப்பு செஞ்சவன் தண்டனையில இருந்து தப்பிக்க முடியாது. என்னைய சேர்த்து தான் சொல்றேன். ஹலோ ஹலோ, நான் லீ பேசுறேன். இதுக்கு முன்னாடி நடந்த கொலைகளை பத்தி பேப்பர்ல எழுதுனாங்க. பரவாயில்ல. ஆனா நேத்து ராத்திரி கொலை செய்யப்பட்டவரு பிலிம் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளு. இந்த கேஸ முடிக்க இன்னும் உனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும்? சார், இந்த கேஸ்ல எனக்கு முக்கியமான துப்பு கிடைச்சிருக்கு. வெறும் துப்ப வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கணும். குற்றவாளிய துரத்துக்கிட்டே இருக்க கூடாது. அவனை பிடிக்கிறதுல தான் திறமை இருக்கு. இந்த கேஸ முடிக்க உனக்கு எவ்வளவு நாள் தேவைப்படும் மட்டும் சொல்லு. எனக்கு 3 நாள் அவகாசம் கொடுங்க. ஓகே, 3 நாள். அடுத்த 3 நாளுக்குள்ள அவனை பிடிச்சு என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். ஓகே? என்ன மன்னிச்சிருங்க. நான் அங்கேயும் பத்தி யோசிக்கவே இல்லை. நான் ஜெயிலில் இருக்கும்போது வெளியே நிறைய மாறி இருக்கு. இந்த கேஸ சீக்கிரமா முடிக்கலனா என்னை கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனா நிச்சயமா நாம அந்த கொலைகாரனை சீக்கிரமா பிடிச்சிருவோன்னு தோணுது. கத்தியில பட்டிருக்கிற ரத்தம் ஃபுங்கியூசாவோடதா இருந்தா அவனுக்கு நிச்சயம் அடிபட்டிருக்கும். அதனால கண்டிப்பா அவன் சில நாள் வெளியே வரமாட்டான். அதுக்குள்ள நான் என் நண்பர்கள் சில பேரை சந்திச்சு அடுத்து அவன் யாரை குறி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறேன். என்னோட சவாலை ஏத்துக்க நீ சீக்கிரமா வெளியில வரணும். ஆஹாமோ ஜெயில இருந்து வெளில வந்திருக்காரு. அவருக்கும் இந்த கேஸ்க்கும் என்ன சார் சம்பந்தம்? இந்த கேஸ சால்வ் பண்ண அவரோட உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? இப்போதைக்கு எங்க கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. நாங்க ஒருத்தர் மேல சந்தேகப்படுறோம். எங்களுக்கு சரியான ஆதாரம் கிடைச்ச அப்புறம் உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம். மிஸ்டர் லாம், இந்த கொலைகாரன் மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்கள தான் கொலை பண்றான்னு சொல்றாங்க. நான் ஜூடோ கத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதனால அவன் என்னையும் கொல்ல முயற்சி பண்ணுவானா? ஏய், ஏன்பா சிரிக்கிறீங்க? நான் ஜோக் பண்ணல. சீரியஸா தான் கேக்குறேன். என் கேள்வி பதில் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என் உயிருக்கு ஆபத்து வந்து என்ன சார் பண்றீங்க? ஏய், ரொம்ப நாளாச்சு பார்த்து. மேடம், ஃபுங்கியூசா வீட்டில் கொஞ்சம் மெட்டல் சாம்பிள் கிடைச்சதில்ல? சம்பவம் நடந்த இடத்துல கிடைச்ச ஈஸ்வாலஸோட மெட்டலும் அதுவும் ஒண்ணா இருக்கு. மேடம், ஹங்கிப் வால் மேல இருந்த துணி துண்டுல கடல் உப்பு இருக்கு. சாம்பிள்ஸை செக் பண்ணி எந்த ஏரியாவோட மேட்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிங்க. ஓகே மேடம். நான் ஃபுங்கியூசா பேசுறேன். உங்ககிட்ட பேசணும். ஃபுங்கியூசா ஃபோன் பண்ணியிருக்கான். அஹாமாவோட பேசணும்னு சொல்றான். உடனே காலை ட்ரேஸ் பண்ணுங்க. எஸ் மேடம். அவன் கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு. ஆஹாமோ பேசுறேன்.
எனக்கு தேங்க்ஸ் சொல்ல மாட்டியா? நீ ஜெயிலேருந்து வெளியில வர காரணம் நான் தானே. உனக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் முறைகள் எல்லாமே நல்லா தெரியும்ல. பாக்ஸிங், கிக்கிங், கிராப்ளிங், ஆயுதங்களை பயன்படுத்துறது, பூரசக்தியிலேருந்து அகசக்தி வரைக்கும் மொத்தம் 5 முறைகள் இருக்கு. உண்மையிலேயே நீ நினைச்சிருந்தா அந்த ஜெயில் கதவுகள் உன்னை கட்டுப்படுத்திருக்க முடியாது. மேடம், கிடைச்சிருச்சு. ஆக்ஷன். SDO ஆக்ஷன். பில்டிங் மேல நாம அன்னைக்கு சந்திச்சப்ப நல்ல சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா அடுத்த முறை நீ என்ன நேர்ல பார்க்கும்போது கண்டிப்பா என்ன கொல்ல துடிப்ப. உன்னை நான் அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன். அதுக்கு ஓ அன்பான பொண்டாட்டிய கொன்னா போதும். அதை மட்டும் நான் செஞ்சா போதும். நீ கண்டிப்பா என்ன கொல்ல வருவேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நான் விட மாட்டேன்டா. நான் தான் ஏற்கனவே சொன்னல, என்னை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னை கொல்றதுதான் அது. மேடம், ஸ்மாக் டைம் வந்தாச்சு. போங்க போங்க போங்க. தள்ளுங்க தள்ளுங்க போங்க. அவன் இங்க இல்ல. ஃபுங்கிசாவ் தப்பிச்சிட்டான். நீ ஜெயில இருந்தது அவனுக்கு தெரியும். அவனுக்கு சென்யாங் பத்தி நல்லா தெரியும். உன்னை மிரட்ட முயற்சி பண்றான். உன்னை தப்பு செய்ய தூண்டுறான். இருங்க இருங்க. அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்களை கொல்றாங்கிறதுக்காக அவனை எனக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? என்ன நீங்க சந்தேகப்படுறீங்களா? தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் ஒரு முறை சின்னியை போய் பார்த்துட்டு வரேன். பிக் காய், இவரை கூட்டிட்டு போ. ஓகே, தேங்க்ஸ் மேடம். காயு, கடந்த 3 வருஷத்துல ஆகாம பேசின போன் கால்ஸ், அவனை சந்திச்ச உங்களோட நேம் லிஸ்ட் உடனே எனக்கு வேணும். ஓகே மேடம். உன்னோட அழகான பொண்டாட்டிய நான் கொன்னுட்டேனா நீ கண்டிப்பா என்ன கொல்ல வருவ. அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை விட மாட்டேன்டா. நான் தான் ஏற்கனவே சொன்னல, என்ன தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன கொல்றது. ஹலோ. ஹலோ மேடம், நான் தாயு பேசுறேன். நான் ஜெயில விசாரிச்சதுல அவங்க கிட்ட 1 மாசத்துக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் இருக்கான். உடனே ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போய் சூப்பர் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணி கடந்த 3 வருஷமா டெலீட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் எடு. ஓகே மேடம். கண்டிப்பா நாளைக்கு டிவில நியூஸ் பார்க்கணும். நேற்று இரவு ஹைவே டனலில் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அவர் யாரோ கொடூரமாக கொன்றிருக்கிறார்கள். கொல்லப்பட்டது யார் என்ற அடையாளம் தெரிந்திருக்கிறது. அவரது பெயர் மேக் விங்கியாங். அதை கொடுங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹோட்டல்ல கிடைச்ச சிம் கார்டு ரிஜிஸ்டர் பண்ணாதது. ஈஸ்ட் வாலஸ் மேலையும் ஃபோன் மேலையும் கைரேகை சரியா பதியல. வால் மேல கிடைச்ச துண்டு துணியில இருந்த உப்பு மெட்டல்ல இருந்த உப்போட கரெக்டா மேட்ச் ஆகுது. அதோட ரிப்போர்ட். ஃபுங்கிசாவோட போட்டோஸை நாங்க டேட்டாபேஸ்ல இருந்து எடுக்க முயற்சி பண்ணோம். சிலது கிடைச்சிருக்கு. அவனோட உண்மையான பேரு யூங் ஹோய் சாங். 16 வயசுல அவன் ஹீபாயில இருந்து ஹாங்காங் வந்திருக்கான். டைஃபை மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த டிபார்ட்மெண்ட் ஆளுங்களை விசாரி. எஸ் மேடம். ஏர்போர்ட் அத்தாரிட்டி வழியா நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவன் ஹாங்காங்க்கு 20 வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அவன் அதிகமா சைனாவுல தான் இருந்திருக்கான். அவனோட ஃபேமிலியை பத்தி நாங்க விசாரிச்சோம்.
டாயோங்கிற ஊர்ல அவனோட பாட்டி வீடு இருக்கு. நமக்கு கிடைச்ச இந்த உப்பு அந்த இடத்த சேர்ந்தது தான். அதனால அவன் அங்கதான் ஒளிஞ்சிருப்பான்னு நாங்க நினைக்கிறோம். நான் லுக் பேசுறேன். ஃபுங்கி சவ் மேல இதுவரைக்கும் எந்த குற்றமும் நிரூபிக்கப்படல. அவன் மேல சந்தேகம் இருக்கு, அதனால அவனை அரெஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அவன் போலீஸ் ஆபீசர் இல்ல பொதுமக்கள் மேல தாக்குதல் நடத்தினா மட்டும்தான் நாம அவனை ஷூட் பண்ணணும். SWAT டீம் எல்லாரும் வெளியில போங்க. You can leave now. Yes, madam. ஷம்சுவேட் மேடம், இங்க கொஞ்சம் பாருங்க. பூவெல்லாம் இன்னும் ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. அவ 1987 அக்டோபர் 18ஆம் தேதி பிறந்திருக்கா. 2014 செப்டம்பர் 25ஆம் தேதி தான் அவ இறந்திருக்கா. இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகல. ஹலோ, அத வச்சிரு. டாய், எடுத்த பொருளை எடுத்த இடத்துல எல்லாரையும் வைக்க சொல்லு. சொல்றேன் மேடம். ஷம்சுவட்டோட அஸ்தி இங்க இருக்கு. குற்றவாளி இங்க திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. நாம எச்சரிக்கையா இருக்கணும். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நாளைக்கு தான் ஷம்சுவட்டோட பிறந்த நாள். அதனால ஃபுங்கி சவ் கண்டிப்பா இங்க திரும்பி வருவான். அவன் வீட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு எல்லா இடத்தையும் சீல் பண்ணுங்க. ஸ்வாட் டீம் காரங்க வெளியில இருந்து கண்காணிப்பாங்க. ஓகே மேடம். மெரைன் டீம் நதியை கண்காணிப்பாங்க. ஓகே மேடம். ஹிட் டீமோட டாயும் 4 டீம்களா பிரிஞ்சு போவாங்க. ஜோன் ஏ பில ஃபுங் வீட்டுக்கு வந்த உடனே நீங்க அவனை தாக்கணும். எஸ் மேடம். அங்க வரதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. நாம ஜாக்கிரதையா இருக்கணும். எப்படியும் அவனை பிடிச்சாகணும். இந்த முறை கண்டிப்பா அவன் தப்பிக்க கூடாது. பி கேர்ஃபுல். ஃபுங்கி சவ் ஒரு சீரியல் கில்லர் மட்டும் இல்ல, ரொம்ப அபாயகரமானவன். தேங்க்ஸ். கயிறு அவந்துடும் போல இருக்கு. இருங்க, நான் சரியா கட்டி நான் கட்டிக்கிற பரவாயில்ல, விடு. சரி, கட்டி விடு. நீங்க எப்பவும் இப்படிதான் எல்லாத்தையும் நீங்களே செய்யணும்னு நினைப்பீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பேரும் புகழும் வந்ததுல இருந்து நீங்க தனிமரம் ஆயிட்டீங்க. சரி, சாப்பிடுங்க. ஃபொங்க்யூஷா உங்களுக்கு இனியானவனு நீங்க நினைக்கிறீங்களா? நீ என்ன சொல்ல வர? அது என்னோட பிரச்சனை, உன்னோடது இல்லை. இது போலீஸ்காரங்க பிரச்சனை, உங்களோட பிரச்சனை இல்லை.
குற்றவாளி ஜோன் சீல இருக்கான். எங்க போனா? அதுல தெரியல. தெரியலையே. எப்படி மறைஞ்சு போயிட்டா? டாயு ஹிட் ஹிம், எல்லா இடத்துலயும் தேடுங்க. அவ அங்கதான் எங்கேயாவது இருப்பான். அந்த பக்கம் போங்க. மிஸ்டர் லாம், இங்க பாருங்க. மேடம், போன். அடுத்த ஆங்கிள் செக் பண்ணு. ஹலோ. ஆஹாமாவை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொன்னது உண்மை. அவன் ஃபுங்கியூசாவை இதுக்கு முன்னாடி சந்திச்சிருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்கலாம். ஜெயில இருந்து தப்பிக்கிறது ஒரு திட்டமாவும் இருக்கலாம். உங்க லேப்டாப்புக்கு தகவல் அனுப்பியிருக்கேன். தேங்க் யூ. கைய மேல தூக்கு. நீயும் ஃபுங்கியூசாவும் கூட்டாளிகள். இங்க பாருங்க மேடம். அவன் கையில கண்ணு இருக்கு. உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. சீக்கிரமா போங்க. நான் ட்ரை பண்றேன். அசையாத, நில்லு. அசையாத. நில்லு. ஆஹாமாவை அரெஸ்ட் பண்ணுங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. எல்லாரும் கவனிங்க. வாங்க, ஆஹாமாவும் சீக்கிரம் வாங்க. ஃபுங்கியூசாவும் கூட்டாளிகள். 2 பேரும் டேஞ்சரஸ். தேவைப்பட்டா ஷூட் பண்ணுங்க. அவனோட அஸ்தி என்கிட்ட இருக்க. தயவு செஞ்சு ஹாஹாமாவை விட்டுடு. நீ செத்துட்டனா அவன் இன்னும் சக்தி வாய்ந்தவன் ஆயிடுவான். ஆஹாமோ தப்பிச்சிட்டான். எல்லாரும் ஜோன் பிக்கு வாங்க. கால் எடுக்க ட்ரை பண்ணு.
உன்னோட இந்த திறமை விளையாட மட்டும்தான் பயன்படும். உண்மையான மார்ஷல் ஆர்ட்ஸ் உயிரை எடுக்கும். சின், உனக்கு ஒன்றும் ஆகாது. மேடம் மேடம், நான் டாய் பேசுறேன். அவன் இப்ப ஜோன் பீல்ல இருக்கான். என்ன நடந்துட்டு இருக்கு? எங்களுக்கு பேக்கப் வேணும், சீக்கிரமா அனுப்புங்க மேடம். கண்ட்ரோல் டவர், உடனே ஆபீசர்ஸ் ஜோன் ஏக்கு அனுப்புங்க. ஏய், யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இங்க ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு. ஆம்புலன்ஸ் அனுப்புங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புங்க சீக்கிரம். மறுபடியும் சொல்லுங்க. இங்க ஒருத்தருக்கு அடிபட்டிருக்கு. புங்கியூசோ வீட்டுக்கு உடனே ஆம்புலன்ஸ் அனுப்புங்க. டீம் ஏபிசி உங்களுக்கு கேட்டதா? ஸ்னைப்பர்ஸ் கேட்டிங்களா? எல்லாரும் கேட்டீங்களா? காப்பி. வாங்க அங்க போலாம். நாங்க பியூசா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு ஆபீசர் தண்ணில விழுந்துட்டாரு. எங்களுக்கு லேண்ட் டு மெரைன் போலீஸ் உதவி வேணும். சீக்கிரம் வாங்க, வாங்க, வாங்க. டைஃபாய்ட் ஷெல்டரை தாண்டி போறதுக்கு முன்னாடி நாம அவனை தடுக்கணும். நான் அவனோட கூட்டாளி கிடையாது. தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் ஜெயில இருக்கும்போது அவன் என்ன பார்க்க வந்தது உண்மைதான். ஆனா மேடம், என்ன தன்னோட குருவா நினைக்கிறதா சொன்னான். என்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொன்னான். என்ன போலவே அவன் சிறந்த வீரர்களை சாகடிக்கணும்னு நினைக்கிறான். கடைசியில நம்பர் 1 ஆகிறதுக்கு அவன் என்கிட்டயே சவால் விட்டான். ஆஹாமோ, நம்பர் 1 மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரன் நீதான் எல்லாரும் சொல்றாங்க. அதனால நான் உன் கூட சண்டை போடணும். சண்டையில தோக்கறவன் கடைசியில சாவான். இதுதான் நடந்தது மேடம். இதெல்லாம் ஏன் எனக்கு முன்னாடியே சொல்லல? இது என்னோட பர்சனல் மேட்டர். அவனை நான் ஏற்கனவே சந்திச்சிருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தா என்ன வெளியே எடுத்திருக்க மாட்டீங்க. நான் ஜெயிலே இருந்திருப்பேன். சின் எங்க என்னால காப்பாற்ற முடிஞ்சிருக்காது.
அவன் சின்ன பகடையாக்கிட்டான். சின்யன் ஃபோஷான்ல இருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும் என் கூட சண்டை போடலைன்னா நான் அவளை கொன்னுடுவேன். ஆரம்பத்துல இருந்தே நீ அவன் கூட சண்டை போட ஆசைப்பட்டிருக்க. எனக்கு அந்த ஆசை கிடையாது. நான் இதெல்லாம் சின்னுக்காக தான் பண்ணேன். நீங்க ஃபுங்கியூசாவை கண்டிப்பா பிடிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். சின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா அவன் எத்தனையோ பேரை கொண்டுட்டான். அவங்க யாரையும் என்னால காப்பாற்ற முடியல. ஆனா சின்யன் என்னோட உயிர். அவதான் என்னோட வாழ்க்கை. அவசரப்படாத ஆஹமோ, நான் சொல்றத கேளு. ஆஹமோ, நீ எங்க இருக்கன்னு சொல்லு. சார், நீங்க கொஞ்ச நாள் லீவ் எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த கேஸை நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்களா? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நானும் கவன குறைச்சலா இருந்துட்டேன்னு சீனியர்ஸ் நினைக்கிறாங்க. அதனால என்ன விலக்கிட்டாங்க. ஆன்டி டெரரிஸ்ட் விங்ல எனக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு ராத்திரியே கிளம்புறேன். அப்படின்னா நம்ம 2 பேரும் இந்த கேஸ்ல இருந்து விலக்கப்பட்டிருக்கோம். கண்டிப்பா அந்த குற்றவாளி தப்பிச்சிருவான். நம்ம 2 பேரை தவிர மத்த எல்லாரும் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணுவாங்க. மேடம், லேண்டா ஐலாண்டுக்கு இன்னும் சில ஹெலிகாப்டர்களை அனுப்புங்க. லேண்டா போலீஸை பேக்கப்க்கு வர சொல்லுங்க. குற்றவாளி இன்னும் இந்த ஏரியால தான் இருக்கான். அவனை தேடி கண்டுபிடிக்கணும். சார், உங்க டீம் எங்களுக்கு பேக்கப் கொடுப்பாங்களா? ஆஃப் கோர்ஸ். தேங்க்யூ சார். கம் ஆன், மூவ். எஸ் சார். அவனை உங்களுக்கு தெரியும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் அவனை பத்தி என்கிட்ட சொல்லல? அவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பைத்தியம். கடிதம் மூலமா கேள்விகள் கேட்கறது அவன் பழக்கம். நினைச்சாலே அசிங்கமா இருக்கு. இப்படிப்பட்ட கொலைகாரனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்து உதவி பண்ணியிருக்கேன். உங்களை நீங்களே வருத்திக்கிறது சரியில்லை. அவனை பிடிக்கதான் போலீஸ்க்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்களே. உங்க மேல எந்த தப்பும் இல்லை. என்னால நிம்மதியா இருக்க முடியல. இதுதான் எனக்கு தண்டனைன்னு நினைக்கிறேன். கோபத்தை அடக்கி வைப்பேன்னு நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. தயவு செஞ்சு எனக்காக அவன்கிட்ட சண்டை போடாதீங்க. மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது உயிரை எடுக்கதா? இது வெறும் விளையாட்டு கிடையாது. இதுல சாவுதான் முடிவு. ஃபுங்கியூசா சொன்னது உண்மை. மார்ஷியல் ஆர்ட்ஸ் உயிரை எடுக்க தான் உபயோகப்படும். ஜெயில இருந்து வெளியே வந்தவனே நான் அவனை கொண்டு இருந்தேன்னா சின்னுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. பாக்ஸிங், கிக்கிங், கிராப்லிங் ஆயுதங்களை உபயோகப்படுத்துறது. புறசக்தியிலிருந்து அகசக்தி வரைக்கும். பாக்ஸிங், கிக்கிங், கிராப்லிங்
இப்ப ஆயுதங்கள் வெளியில இருந்து உள்ள வரைக்கும். அடுத்தது என்ன? அடுத்து சாக போறது யாரு? Sue Hoffman? என்னை பார்த்து நீ திரும்பி ஓடல அப்படின்னா என் கூட நீ சண்டை போட தயாரா இருக்கன்னு அர்த்தம். உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா உன்னை கொல்லத்தான் நான் வந்திருக்கேன். அப்படியா? அப்படின்னா தோக்கறவன் செத்துடுவான். ஹலோ மேடம் லுக்கிம்ஸ் அம்மா. ஆமா சொல்லுங்க. என் பேர் சியூ ஹாக்னின். ஆஹாமோ என்ன உங்க கூட பேச சொன்னாங்க.
ரிவைண்ட் பண்ணு. அத மறுபடியும் ப்ளே பண்ணு. இங்க இருந்துதான். ஒன்னு நீ ஒரு வாட்டி பாரு. இந்த ஆஹாமோவை பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். வா, என்ன கொன்னா நீ தான் ஜெயிப்ப. கொன்னுடு. கண்டிப்பா இந்த கயிறு உங்களை கட்டுப்படுத்த உதவியா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னை நான் கொல்ல மாட்டேன்.
ஆகாமோ, உன்னால என்ன கொல்ல முடியல. இதுவரைக்கும் நான் எதிர்த்து போட்டிட்ட எல்லாரையும் விட நீ பலசாலி, திறமசாலி. ஆனா மார்ஷல் ஆர்ட்ஸ்ன்றது உயிரை எடுக்கத்தான், தோத்தவனை சாகடிக்கத்தான். நீ என்ன கொல்லாம விட்டுட்ட, ஆனா நான் உன்னை விட மாட்டேன். ஆஹாமோ, நான் பேசுறது கேக்குதா? ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு. கண்ணை மூடாத, திறக்க முயற்சி பண்ணு. இப்ப நம்பர் 1 நான் தான். ஃபுகிசா, கைய மேல தூக்கு. ஹேண்ட்ஸ் அப். கைய மேல தூக்கு, இல்ல ஷூட் பண்ணிருவேன். www.tamilrockers.ws ஆஹாமோ, எழுந்துரு. கண்ணை தர. ஆஹாமோ, உன்னை பார்க்க மேடம் வந்திருக்காங்க. என்னப்பா, இடது கையை முடிச்சிட்டு போ. இதோ வந்துடுறேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. உட்காரு. நீங்க சின்ன ரொம்ப பத்திரமா பார்த்துட்டு இருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு நன்றி மேடம். உனக்காக நான் கோர்ட்ல அப்ளை பண்ணிருக்கேன். போலீஸ் உன் கேஸ மறுபரிசீலனை பண்ணுவாங்க. நீ சீக்கிரமே வெளியில வந்துருவ. வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க ஆட்களுக்கு நீ ட்ரெயினரா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த ஐடியா லேமோடது. உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. மனிதனோட வாழ்க்கைக்கு தேவை நிம்மதியும் பாதுகாப்பும். நம்பர் 1 ஆகணுங்கிறது தனி மரமா ஆகி போறது. நம்பர் 1 ஆகணும்னா நிறைய தியாகங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஆனா எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தான் பிடிக்கும். பலவீனமானவங்களை பலசாலிகளா மாத்தணுங்கிறது தான் என்னோட குறிக்கோள். எனக்கு தெரிஞ்ச இந்த கலையை நான் உலகம் முழுக்க பரப்ப போறேன். எல்லாரும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்க உதவ போறேன். ஆனா நம்பர் 1 ஆகணுங்கிற எண்ணம் மறுபடியும் எனக்கு வரவே இல்லை.